தொடர்ந்து தாவேகா வந்து திமுக தற்குறி சொல்லியிருக்காங்க. "உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்கலாம் ஆட்சி பண்ண வந்துட்டீங்களா? நீங்க ஓட்டே வாங்க மாட்டீங்க. ஓட்டு வாங்குன பிறகு நீங்க 4 நாள் தாங்க மாட்டீங்க. 4 நாள் தாங்குன பிறகு நீங்க எப்படி நிதி அறிக்கை சமர்ப்பிக்கிறீங்கன்னு பார்ப்போம். சமர்ப்பிச்சிட்ட பிறகு தமிழே ஒழுங்கா பேசல." அப்படின்னு தொடர்ந்து அவங்க ஏதாவது ஒரு குறை சில பேர் சொல்லுவாங்கல்ல, "குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள்ன்னு" சொல்லுவாங்கல்ல. அது மாரி குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்கிட்டு இருக்காங்கன்றது தொடர்ந்து தட் இஸ் a பேட்டர்ன். அது 1 இந்த தடவ, 2 குற்றத்தை தடவ நடக்குது. கண்டுபிடிக்க வேணான்றீங்களா? ஆ. கண்டுபிடிக்கலாம். பட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ எதிராளி இருக்கிறாங்க. நியூவா வந்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். உலகத்துக்கே தெரியும். அவங்க புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு பெருசா பரிச்சயம் இல்ல. இதுல பெரிய முன் அனுபவம் இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாரி, அவங்கள கொஞ்சம் பாசிட்டிவா டீல் பண்ணாம, எப்ப பார்த்தாலும் அவங்கள வந்து கான்டிசென்டிங்கா, ஒரு ஆண்ட பரம்பரைக்கு இருக்கிற மனப்பான்மையில, ஆண்ட பரம்பரையில ஒரு தெருவுல ஒருத்தவங்க பரம்பரையா பணக்காரங்க ஜமீன் பரம்பரைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் வரும்போது, நீ எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்ட." அப்படின்ற மாரி ஒரு ஆட்டிட்யூட்ல பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஆட்டிட்யூடு மொத்த சட்டமன்றத்திலயும் இருக்கு. நீங்க தலைகீழா பேசுறீங்க. உண்மையிலே அப்படிதான் இருக்கு. இல்ல ஆண்ட ஆனா அவங்க எப்படி பரம்பரை மணலியோட ஆண்ட ஆண்ட பேசிட்டவர் யாரு? ஆண்ட பரம்பரை மனநிலையோட பேசுறவங்க, தித்திக்கும் தமிழ்ல அழகா சொற்றொடர் அமைச்சு, எதுகை மோனையோட பேசும்போது, அந்த தமிழ்ல நீங்க மயங்கி, அவங்க தமிழ வெப்பனைஸ் இல்ல பண்றாங்க. சட்டமன்றத்துல எல்லாரும் தமிழ் பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ ஒரு ஆயுதமா பயன்படுத்தி, "பாத்தியா எனக்கு தமிழ் தெரியும், உனக்கு தமிழ் தெரியாதுன்னு" சொல்றது கூட ஒரு தமிழ் சுப்ரமசி தான். இப்ப நீங்க அந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்ல இருக்கிற அந்த சட்டமன்றத்துல பல மொழிகள் பேசியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடுன்னு பேர் வர்றதுக்கு முன்னாடி இல்ல பல மெட்ராஸ் மொழிகளை பற்றி பிரச்சனை இல்ல டாக்டர். நீங்க மாகாணம் என்ன மன்றம். சொல்ல வரீங்கன்னா, அ தப்பு தப்பா பேசுறது தான் பிரச்சனை. முதல்ல இல்ல நெறைய தமிழ் நெறைய பேசலாம், ஆங்கிலத்துல பேசலாம், பேசலாம். தெலுங்கு பேசியிருக்காங்க, ஹிந்தி மராட்டில எவ்வளோ பேசலாம், பேசியிருக்காங்க, பேசியிருக்காங்க. போர்ச்சுகீஸ்ல பேசியிருக்காங்க, ஆமா. டானிஷ்ல அத பேசியிருக்காங்க, யாரும் பிரெஞ்சு கேள்வி கேட்கலையே. எல்லாத்துலயும் பேசலாம்ல. அத யாரும் கேள்வி அப்ப எழுப்பலையே. ஒருத்தருக்கு வந்து மொழி வரலன்னு வச்சுக்கோங்க. அது வேற வேற காரணங்கள்னால இருக்கலாம். அந்த மொழி அவருக்கு பரிச்சயமே இல்ல. அவங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னல படிச்சாங்க? அவங்க ஆங்கில வழி கல்வியில படிச்சாங்களா? இல்ல அத அவங்க விளக்கலாமே. அப்படி படிச்சிருக்கலாம். ம். ஸோ, அதனால சரளமா தமிழ் வராம இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸி நெறைய பேருக்கு தமிழே வரதில்ல. அவங்க பேசுறது நீங்க பார்த்தீங்கன்னா, டைப் அடிச்சா கூட இங்கிலீஷ்ல டைப் அடிக்கிறாங்க. ஆனா தமிழ் தான் டைப் அடிக்கிறாங்க. ஆனா இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட்ல டைப் பண்றாங்க. அவங்க பேசுற லாங்குவேஜ்ல நெறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இப்ப என்ன சொல்லலாம் பாருங்க, இவங்க வந்து செந்தமிழ்ல பேசல, தூய தமிழ்ல பேசல, தனி நீங்க தமிழ் மறுபடியும் பேசல. என்ன சொல்றீங்கன்னா, ம். செந்தமிழ்ல பேசல, தமிழ்ல பேசலன்றது பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்க. தமிழை தவறாக பேசுறது பிரச்சனைன்னு தமிழ் சொல்றேன். தவறாக எப்ப பேசுவாங்க? அது பேசி பழக்கம் இல்லன்னா பேசுவாங்க. அப்ப பழ எனக்கு பேசி பழக்கம் இல்லங்க ஒருத்தவங்க அப்படின்னு ஒருத்தர் பேசி சொல்லணும்ல. பழக்கம் இல்ல, தடுமாறுறாங்கன்னா, நாம என்ன பண்ணணும்? சரி அவர் கஷ்டப்படுறாரு, சரி சீக்கிரம் முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணணும். உண்மையிலே அவர் மேல அன்பு இருந்தா, அவர தனியா சந்திச்சு, "தம்பி சூப்பரா பேசுனீங்க. இருந்தாலும் தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல இருக்கு. பரவால்ல நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க. அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல." அப்படின்னு என்கரேஜிங்கா சொல்லலாம். எப்போ பர்சனலா. நம்ம கிரிட்டிசிசம் எல்லாம் பர்சனலா தான் சொல்லணும். பாராட்டு தான் பப்ளிக்கா சொல்லணும்.